எல்லா மக்களும் பணக்காரராக இருந்துட முடியாது. மக்களுக்கு சேவை செய்த ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அதுக்காக தான் அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இருக்கின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கொடுப்பதான ஒரு நல்ல அரசியலுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்கிறோம். திமுகவே பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தா அதுக்கு என்ன சொல்றீங்க? திமுகவே பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தா இல்லையா? இதே விடுதலை சிறுத்தை பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்தாங்களா இல்லையா? எல்லா அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பேசுவது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்க கொடுத்த அந்த 7.5% வந்து 10% உயர்த்தப்படும். அதான் இப்போ தான் சொன்னேன் சார். அதுதான் இப்போ தானே அதுக்கு நான் பதில் கொடுத்தேன். நீங்கள் சரியாக கவனிக்கல நினைக்கிறேன். ஏற்கனவே கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள், ரெண்டாவது நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று, அந்த கனவை நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 7.5% உள்ளீடு ஒதுக்கீடை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைய தினம் சுமார் 3000 பேர் மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இன்றைக்கு அந்த மக்களிடத்திலும் மாணவரிடத்திலும் மிகப்பெரிய வரவேற்பு காரணத்தில் இன்றைக்கு 2.5% உயர்த்தப்பட்டிருக்கு.